கிளாஸ் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி பார்ட்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸு ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் 130 வந்துருச்சு. ரெண்டு சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருக்குது. சேமானதை வச்சு நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸு அதாவது ஏபியில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணோம். 130 kN. அப்போது நம்ம அடுத்து நேராக என்ன பண்ணுவோம், டெல்டா L1 கால்குலேட் பண்ணிடுவோம். டெல்டா L1 இஸ் ஈக்குவல் டு PL/AE இதுதான் ஃபார்முலா. P1 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இப்போ எடுத்தோம்ல கண்டுபிடிச்சோம்ல. இப்போ P1 நான் சொல்கிறது P கிடையாது, P1 அதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் 130 kN. அந்த ஃபோர்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். தட் இஸ் 130. இந்த ப்ராப்ளம் ஒரு பெரிய லென்த்தி ப்ராப்ளம். 130 × 10⁻³ இன்ட்டு L1. L1 உங்களுக்கு தெரியும், இது வந்து 800 mm. L1 800 mm டிவைடட் பை எல்லாமே எம்எம்ல இருக்கணும். 25 mm வந்து கிராஸ் செக்ஷனல் டயமீட்டர். ஸோ π/4 ஏரியாவுக்கு π/4 d²னா 25 ஸ்கொயர். ரைட்டுங்களா? யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாலும் தான், கொடுக்காட்டி நம்ம 2 × 10⁻5 Nm². அப்போ 2 × 10⁻5 Nm². இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப நேரம் ஆகிறதுனால நான் டைரக்ட் ஆன்சர் எழுதிடுறேன். டெல்டா L1 இஸ் ஈக்குவல் டு 1.06 mm. அப்போ டெல்டா L2 கால்குலேட் பண்ணணும் இல்லையா? டெல்டா L2 கால்குலேட் பண்ணுறது P2 L2, இது L1 A1 E1, L2/A2 E2. உங்களுக்கு A2 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? π/4 30² போடுவீங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி E2 என்ன 2.12 × 10⁻5 அவ்வளோதான். L2 வந்து கொடுத்துருக்குறாங்க 1600 mm கால்குலேட் பண்ணுவீங்க, போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா P2 மட்டும் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி டெல்டா L3யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P3 L3 டிவைடட் பை A3 E3. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் டெல்டா L3. ஸோ P2 P3 மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதே படத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த படத்தில் பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் சும்மா சென்டரில் ஒரு கோடு போடுறேன். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா 130 இருக்குது இல்லையா? 130 kN இருக்குது. ஸோ பிசிங்கிற பார்ட் எடுத்துக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ பிசிங்கிற பார்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பிசிங்கிற பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் 130 kN. அடுத்து சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஒரு லோடு இருக்குது 130 kN, 200 kN இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 130 kN ஒன்று, 200 kN ஒன்று. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் டைரெக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ் பாசிட்டிவ். இப்போ பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் டைரெக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ், அப்போ 130. இது வந்து ரைட் டைரெக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ், அப்போது இது நெகட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் டைரெக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ் பாசிட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் டைரெக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ் இது, அப்போது -200. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளதுனால இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் இப்படி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால பாசிட்டிவ். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட், இது இந்த பார்டர் தான். ரைட் சைடில் ரைட்டு டைரெக்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் இது ரெண்டும். இது லெஃப்ட் சைடில் 130 kN இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸில் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் டைரெக்ஷனில் இருக்குது. டைரெக்ஷன் பார்க்கணும், ரைட் டைரெக்ஷனில். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ். சாரி, இது நெகட்டிவ். ரைட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் டைரெக்ஷனில் உள்ளது பாசிட்டிவ். அதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸில் ரைட்டு டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா, அதே டைரெக்ஷனில் இல்லாமல் ரைட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 130 and -70 kN. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இதுக்கு வந்துச்சுன்னா என்ன ஃபோர்ஸு? மைனஸ் வந்துருச்சுனாலே இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். வழக்கம் போல் அதே தான் பார்க்குறோம். நான் வேகமாக எழுதிடுறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸு பார்க்குறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் போடுறேன். வலது பக்கம் எழுதுகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபோர்ஸை பார்க்க போகிறேன். இதான் சென்டரில் உள்ள லைனு. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸை நான் இப்போ பார்க்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸ் பார்க்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் இருக்குது. 50, 120. நான் அப்படி எழுதுகிறேன். 50, 120. நான் ஃபோர்ஸை மட்டும்தான் எழுதியிருக்கேன். இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸு. அதே டைரக்ஷன், அதாவது ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்லேயே இருக்கிறது பாசிட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸு அகெயின்ஸ்ட் டைரக்ஷன், மைனஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். ரைட்டு சைடில் இருக்கிறதுனால 50 வந்து பாசிட்டிவ். அதே இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸில் இருக்கிறேன். இது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபோர்ஸு. இது வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 50 - 120 - 70. அப்போ இதுவும் கம்ப்ரசிவ், ரெண்டும் கம்ப்ரசிவ், ரெண்டு சமமாக வருதான்னு பார்க்கணும். அதான் ரூலு. ரெண்டு சமமாக வருது. ஸோ லோடு P2 என்னது? -70. ஸோ டெல்டா L. ஸோ டெல்டா L2 is equal to P2 L2 by A2 E2. உங்களுக்கு E2 தெரியும். A2 π/4 D2 ஸ்கொயர், அந்த ரெண்டாவது டயாமீட்டர். P2 நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க 70 kN. ரைட்டுங்களா? அப்படியே மைனஸ்னே போடுங்க. ஸோ 70 kN கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபைனலாக இதில் வந்து மைனஸ் மட்டும் நீங்கள் ஆக்சுவலாக மேக்னிடியூடை மட்டும் போட்டால் போதும். அதனுடைய டைரக்ஷனை போட தேவையில்லை. ஸோ 70 மட்டும் போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா 70 × 10⁻³ ஏன்னா kN இன்ட்டு L2 வந்து 1600 டிவைடட் பை A2 பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா π/4 D2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா D2 ஸ்கொயர் என்னது? ஆக்சுவலாக இதில் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 mm இல்லையா? அப்போது π/4 × 30 ஸ்கொயர்னு போடணும். ஸோ π/4 × 30 ஸ்கொயர்னு போட்டுட்டு இன்ட்டு E2 வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁻5 போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களோட ஆன்சர் வந்து 0.792. அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக இதனுடைய இந்த இடத்துல தேர்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இது ஏபி பார்ட் முடிச்சிட்டோம், பிசி பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிடி பார்ட். பார்த்தீங்கன்னா சிடி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். சிடி பார்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடி பார்ட்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸு, ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸு. ஓகேங்களா? சிடி பார்ட்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸ் என்னென்னலாம் பாருங்கள். இதில் என்னென்னலாம் இருக்குது அதை அப்படி மொத்தமாக எழுதுங்க. 130, 200, 120. ரைட்டுங்களா? 130, 200, 120. சரி, சிடி பார்ட்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சிடி பார்ட்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 50 kN. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸு ரைட்டு டைரக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸு எதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு லெஃப்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து 130, 120 இந்த ரெண்டும் வந்து லெஃப்டில் இருக்குது. அப்போது அது பாசிட்டிவ். 130, 120. அப்போ டுவர்ட்ஸ் ரைட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறது எதுலாம்? இதுதான். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாசிட்டிவ், அப்படி எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் ப்ளஸ் போட்டேன். அதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அதே இது டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறது 200 kN ரைட்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் மைனஸ். ஸோ போட்டிங்கன்னா வச்சிங்கன்னா 250 ரெண்டு ஆட் பண்ண 250 - 200 தட் இஸ்